நம்முடைய சிறுமையில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய நெருக்கத்தில் நம்ம ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துறோம்னு ரொம்ப நோட் பண்ணுவார். அதனால தான் 7 சபைகளுக்கு சொல்லும் போது பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் தான் பலன். ஆனா அப்படி இருக்கும்போது நீ என் நாமத்தை மறுதலிக்காம இருந்த பாத்தியா, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அடுத்து என்ன சொல்லுவா தெரியுமா? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. அதாவது நீ என்ன நேசிக்கிறவன் 4 பேருக்கு காட்டிட்ட பாரு. நானும் உன்னை நேசிக்கிறவர் என்பது உனக்கு தெரியும், ஆனா உன்னை சுத்திலும் இருக்கிறவர்களுக்கு தெரியும்படிக்கு இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. வீட்டில் ஒரு பெரிய விருந்து. சாமுவேல் வந்திருக்கிறார். அவர் லேஸ்ல எங்கேயும் போகவே மாட்டார். அவர் வெளியே பார்க்கிறதே அபூர்வம். தேவனோடு உறவாடுகிற மனுஷன். ஆண்டவர் சொல்றார், நீ கொம்புல தைலத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் பிள்ளைகள ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். தகப்பன் சொல்லுவான், பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு. அந்த தகப்பன், ஐயா கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா என் இளையவனையும் கூட்டிட்டு வந்துடுவேன் சொல்லல. அதை தாவீது எப்படி சொல்றார் தெரியுமா? செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள குறித்த நினைவு, நம்முடைய அந்த நினைவு இருக்குல்ல, அது கொஞ்சமா உயிரோடு இருக்கிறவங்களை குறித்த நினைவு அவங்கள பார்க்கும்போது திரும்ப வந்துடும். ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழியும் போது அந்த அவங்களை குறித்த ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த ஃபுல் நினைவுகள் நமக்குள்ள இருக்காது. அது கொஞ்சமா இல்லாமல் போயிடும். தாவீது சொல்றார், நான் அப்படிதான் இருந்தேன். அப்ப தாவீதை தேற்றுவதற்கோ தூக்கி விடுவதற்கோ உறவுகள் சுற்றிலும் இருந்தாலும் ஒருவர் கூட கிடையாது. 7 சகோதரர்கள் உண்டு. ஒரு சகோதரனாவது, அப்பா தாவீது இருந்தா நல்லா இருக்கும்லப்பா சொல்லுங்கப்பா, ஒரு சகோதரனுக்கு கூட அந்த தாவீது இங்க வரணும்னு விருப்பம் இல்லை, நினைவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் தாவீது. அந்த தாவீது தன்னை தேற்றுகிறான். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குற? யோபுவை துணையா இருக்கிற மனைவி சொல்றாரு, நீங்க செத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களால பராமரிக்க முடியல. யோபுவுக்கு உண்டான நிலைமை, அவன் மேல இருந்து சீல் வடிந்து கொண்டே இருக்குமா. அப்படி ஒவ்வொரு சைடா துடைப்பாங்களாம். அவங்க மனைவிக்கும் அதே வேதம். மனைவிக்கு சரீரம் புண்ணாகல, ஆனா யோபுவுக்கு இழந்த அந்த நஷ்டம் யாருக்கு நஷ்டம் தான்? மனைவிக்கு 10 பிள்ளைங்க இறந்துருக்கிறாங்க. அவ எவ்வளவு பெயின் இருக்கும் அந்த அம்மாவுக்கும். அப்போ அது நடுவில் புருஷனுக்கு சீலெல்லாம் தொடச்சிட்டு இந்த பக்கம் தொடச்சிட்டு அடுத்து இந்த பக்கம் தொடச்சி பார்த்தா திருப்பி இந்த சைடையும் வடியுமா. இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் உதட்டு முணங்கிட்டே இருக்கு. என்ன கிட்ட வந்து கேட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்துச்சு கோபம். இன்னும் உடைய உத்தமத்தை பிடித்து கொண்டிருப்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை சும்மா ஜீவனை விடுன்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எந்த வேர்டை யூஸ் பண்றாங்க தெரியுமா? தேவனை தூஷித்து. இது யாருடைய அசைன்மெண்ட்? அவன் என்ன சொல்லுவான்? நீர் அவனை தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்கணும். என்ன இதுன்னு அர்த்தம்? நம்மை தளர பண்ணுவதற்கு அவன் யார வேணாலும் கையில் எடுப்பான். நம்மை தளர பண்ணுவதற்கு யார வேணாலும் கையில் எடுப்பான். ஆனா ஒரு தேவ ஒரு பக்கம் தளர்றாரு யோபு. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பிறந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. நீங்க என்னை தேடுவீரானால் நான் மண்ணோடு படுத்துக் கொள்ளுகிறேன். என்னை நீ தேடுவீரானால் நான் கிடையாது. இப்படி ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் யோபு புரிந்து கொண்டா என்ன தெரியுமா? நம்மளை தேற்றுறதுக்கு வேற யாரும் வரப்போறது கிடையாது.
நம்ம நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கையில் ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு நம்பிக்கை அறிக்கையிடுறாங்க. நம்ம கையில் ஓட்டு, நம்ம கையில் பைபிள் இருக்குல்லாங்க. யோபு கையில் இது கூட கிடையாதுங்க. ஆனா கர்த்தர் சொன்ன, என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை மனசுல இறுக பிடிச்சு வச்சுட்டு கையில ஓட்டு துண்டு எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? அழகா சொன்னீங்க, சொரியறதுக்கு. ஒரு ஓட்டு துண்டு, ட்ரெஸ் போட முடியாது, சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அதுல இருந்துட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். என் கண்கள் அதை காணோம். வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு இருந்த முன்னிலைமையை பார்க்கிலும் நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அந்த மனைவி சொன்ன சொல்ல கேட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆண்டவர் பின்னாடி, ஆண்டவருடைய ஃபியூச்சர் பிளானே பெருசுங்க. அந்த மனைவி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி யோபு மட்டும் சூசைட் பண்ணி இருந்தா, இப்படி எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? நஷ்டம் வந்ததும், கடன் பாரம் ஏறினதும், எல்லாம் கைவிட்டு போனதும், தளர்ந்து இனி என்னால வாழ முடியாதுன்னு எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணாங்க தெரியுமா? ஆனா இந்த யோபு என்ன பண்றார் தெரியுமா? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தளராம நின்னுட்டார். அதனால் இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலே என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் என்றல்ல, யோபுவின் சரித்திரம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாய் தான் எண்ணப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்து போகாதிருந்தால். அது போலதான் ரூத். ஆமென். மோவாபிலிருந்து நகோமி புறப்படும் போது ரூத்தும் ஓர்பாலும் வராங்க. ஆமென். பொதுவாகவே மாமியாருடைய கம்ப்ளைண்ட் எப்படியோ இருக்கணும் தெரியுமா? என்ன 2 மருமக்களும் எவ்வளோ கூட்டப்புறம் என் கூட வரல. ஆனா இந்த மாமியார் நேரம் மாறி, தயவு செய்து என் கூட வராதிங்க வராதிங்கன்னதும் ஓர்பால் என்ன பண்ணிட்டா தெரியுமா? முத்தமிட்டு போயிட்டான். நான் ரூத்தை சொல்ற, நீ வராதம்மா, என் கூட வராதேங்கிறான். ஆனாலும் விடாம பற்றி கொண்டா, விடாம பற்றி கொண்டா. அவ பிடிச்ச பிடியில நின்றுட்டா. அவளுடைய புத்தகமும் எப்படி எழுதப்பட்ட தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். சரித்திரம். நீ தளர்ந்து போயிட்ட. ஓர்பால் ஸ்டோரி தெரியுமா? அவளுக்கு என்னாச்சு தெரியுமா? தெரியாது. அவ அழுது தளர்ந்து போயிட்டா. தளர்ந்து போனவங்க சரித்திரம் எழுதப்படாது. ஆண்டவர் ஒரு நல்ல ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து தளராம இருக்க என்ன பண்ணணும்? தளராம இருக்க உங்களுக்குள்ள இருக்கிற அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை ஆமென் நீங்க அறிக்கை பண்ணுங்க. எப்படி நம்பவே முடியலையா? அறிக்கை பண்ணுங்க. யோபு ஒரு பக்கம் அவன் சொல்றான், என்ன ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். தளரும் போது நீங்க அறிக்கை எடுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் என் முகத்துக்கு ரட்சிப்போம். அவர் எனக்கு தீங்கு நாள்ல அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார். சத்துருக்கள் பெருகும் போது, சத்துருக்கள் சுற்றி பெருகு இருக்கும் போது சொல்றார், என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் அவரே. ஆமே. தூதன்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. ஆமே. பல நேரத்தில் நம்ம வாயிலேயே கர்த்தர் வார்த்தையை வச்சிருப்பார்.